வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 36 ரிவ்யூ தான். எஸ், KKR vs RCB அட் கொல்கட்டா. டே மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பர் சண்டேல நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் த்ரில்லிங் வின் ஃபார் KKR. 1 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. RCB நிஜமா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, ஏன்னா கையில இருந்த மேட்ச் லிட்ரலி அதாவது ஒரு ஸ்டேஜ்ல 135 for 3 இருந்தாங்க. ரிக்வயர்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 9 ரன்ஸ் தான் கிட்டத்தட்ட நோ இருந்துச்சு. அதுவும் 9 ரன்ஸ் அந்த ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்ல ஈஸியா அடிச்சிருக்கலாம். விக்கெட்ஸும் கையில இருந்தது. பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மண் எடுத்து அவங்க தலையில போட்டுக்கிட்டாங்கன்னு நாங்க சொல்ல முடியும். என்ன சொல்றது, ஒரு அன்பிலியபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் RCB. அவங்களால மட்டும்தான் அப்படி வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தோக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க விளையாடினாங்க. ஏன்னா அது வரைக்கும் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. ரஜத் பட்டிடாரோட அவரும் வில் ஜாக்ஸோட பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் ஒரே ஓவர்ல ரசல் வந்தாரு, அது 2 விக்கெட் எடுத்தாரு. அதுதான் கேம் சேஞ்சிங் மூமெண்டா அமைஞ்சது. அதுக்கப்புறம் இம்மிடியா நெக்ஸ்ட் ஓவர்ல நரேனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு. அன்னெசரியா ஆக்சுவலா விக்கெட்ஸ் விட்டாங்க RCB. அதான் சொன்னா பிரஷர் அவங்களே தான் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது ஒரு ஹீரோவா ஆகிறதுக்கு. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரே ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி விளையாண்டது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு எண்ட்ல கரண் சர்மாக்கு பேட்டிங் ஆட தெரியுங்க. இதே SRHக்கு அவர் விளையாடும் போது பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கேமியோ விளையாடி இருக்காரு. ஸோ தினேஷ் கார்த்திக் தெரிஞ்சிருக்கணும். ஏதோ அந்த எண்ட் சிராஜ் இருந்தா ஓகே, நீங்க சொல்றது புரியுது, நீங்க ஸ்ட்ரைக் எடுத்துட்டு விளையாடலாம். பட் கரண் சர்மா இஸ் டீசன்ட் பேட். அந்த 3-4 டாட் பாலுக்கு அட்லீஸ்ட் வந்து சிங்கிள்ஸ் போயிருந்தா கூட இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா RCB வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் ஃபேட் மூமெண்ட், நிறைய பிரெயின் ஃபேட் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த மேட்ச்ல. இந்த வே அவங்க வந்து லாஸ்ட் ஓவர் நரேன் வந்து பார்த்து விளையாடி இருக்கணும். பட் அந்த ஓவர்ல தான் அட்டாக் பண்ணுவேன் 2 விக்கெட் விட்டது. அது ஒரு பிரெயின் ஃபேட் மூமெண்ட். பட் எனிவேஸ் KKR ஸ்கிராச்ட் டு 2 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸோட டேபிள்ல நம்பர் 2 போயிட்டாங்க. ஸோ RR, KKR, SRH அசைக்க முடியாது டாப் 3ல, அப்படிதான் நிக்கிறாங்க. ஸோ டாப் 4க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ CSK, MI, LSG எல்லாம் அடிச்சுப்பாங்க போல இருக்கு. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய டிராமாங்க, நிறைய டிராமா, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. முதல்ல டாஸ் வின் பண்ண ஃபேப் டு பிளேசஸ் என்ன பண்ணாருன்னா போலிங் எடுத்தாரு. அண்ட் KKR 222 for 620 overs. அதுக்கு நீங்க முதல்ல கிரெடிட் கொடுக்க வேண்டியது ஃபில் சால்ட். கிட்டத்தட்ட 48 ரன்னுங்க 13-14 பால்ல. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, 300க்கு மேல. என்ன அடி அடிச்சாருங்க. அதாவது RCB வந்து இந்த மேட்ச்ல கம்பேர் டு ப்ரீவியஸ் மேட்சஸ் போலிங் நல்லா போட்டாங்க. என்ன ப்ரோ போலிங் நல்லா போட்டாங்கன்றீங்க, 222 ரன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. அதாவது நிறைய பேச்சஸ்லாம் அவங்க சூப்பரா போட்டாங்க. ஒரு 4-5 ஓவர்ல அவங்க சொதப்பினதுனால ரன் எங்கேயோ போயிடுச்சு. இல்லைன்னா சாலிடா 200க்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். அதை தான் இப்போ நான் ரிவ்யூல சொல்ல போறேன். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அண்ட் என்ன மாதிரி நல்லா போட்டாங்கன்றது நான் இப்போ சொல்ல போறேன். ஆக்சுவலா அவங்க நல்ல ஒரு ஸ்கெட்சோட உள்ள வந்தாங்க. சுனில் நாராயணுக்கு நல்ல ஒரு பிளானோட வந்தாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து பாத்தீங்கன்னா வைடா போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்லோ டெலிவரிஸ். என்னோட ப்ரிவியூலையும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஷோல நானும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி லைன் அண்ட் லென்த்ல போடுறது, அதாவது நிறைய அட்டாக் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நீ ஷார்ட் பிச் போட்டாலும் சரி, இல்ல ஃபுல்லர் லென்த் போட்டாலும் சரி, இல்ல யாக்கர் மாதிரி லென்த் போட்டாலும் சரி, எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா RCB செமையா பிளான் அதோட தான் வந்தாங்க. யாஷ் தயால் நல்லா யாக்கர்ஸ் போட்டாரு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அட்டாக் பண்ணாரு. ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடவே முடியல நரேன். ஸ்கெட்ச் போட்டது நரேனுக்கு. ஆனா கட்சியில என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபில் சால்ட் வந்து செஞ்சுட்டு போயிட்டாரு 14 பால் 48. ஸோ அதுதான் KKRோட மிகப்பெரிய பிளஸ். தே டோன்ட் டிபெண்ட் அப்பான் எனி சிங்கிள் பிளேயர். புரியுதா உங்களுக்கு? இவன் அடிக்கலையா இவன் அடிப்பான், இவன் அடிக்கலையா இவன் அடிப்பான். அதுதான் அந்த ஒரு டீமோட பிகஸ்ட் பிளஸ் நான் நினைப்பேன் என்னைக்குமே இந்த சீசன்ல. அண்ட் எஸ் சாரி, ஒரு பக்கம் நரேனை வந்து அமைக்கிறாங்க. பட் அந்த பக்கம் சால்ட் டமால் அடிச்சு கொடுத்துட்டு ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் அப்புறம் ரகுவன்ஷி வந்து அவரும் இமிடியேட் அவுட் ஆனாரு. செம கேட்சுங்க அது கிரீன். ஸோ கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி ஷேக்கியா தான் இருந்தாங்க KKR. பட் சூப்பர் இன்னிங்ஸ் விளாட்னாருங்க ஸ்ரேயா சார். ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் அந்த டைம்ல ஸ்டே பண்ணி ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் விளாட்னாரு. பட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேமியோ லைக் ரிங்கு சிங் நல்லா விளாட்னாரு. அண்ட் ரசல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். ஒன்ஸ் அகைன் லாஸ்ட் மேட்ச் வரை இந்த மேட்ச்லயும் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளாடல. 19 balls 25 அவரோட இன்னிங்ஸ் கிடையாது. 19 balls ஜெனரலா 40 அடிப்பார். அவருக்கும் நல்ல ஸ்கெட்ச் போட்டாங்க. ஆனா ரசலுக்கு ஸ்கெட்ச் போட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல ரமன்தீப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்க விட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சிராஜ். அது சீரியஸா அந்த ஒரு 16 ரன்ஸ் ஓவர் இருந்தது பாத்தீங்களா, அந்த ஓவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். சீரியஸா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ரன் 7 ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். அந்த ஓவர்ல கொஞ்சம் போரா போட்டாரு. அதான் நான் சொல்ல வரேன். ரசலுக்கு பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு கட்சியில ரமன்தீப் அடிக்க விட்டாங்க. இதுதான் பண்ண தப்பு RCB என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அவங்க டீம்ல யார் பிக் ஹிட்டர்ஸோ அவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்தாங்க. பட் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க தவிர மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க. அங்கதான் ஆக்சுவலா RCB மாட்டிக்கிட்டாங்க. யாஷ் தயால்லாம் 2 ஓவர் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஆனா ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா மட்டமா போட்டாரு. ஏன் தெரியல. சிராஜ் வந்து நியூ பால்ல டீசெண்டா போட்டாரு, டெத்ல வந்து சொதப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பேச்சஸா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஸ்டாண்ட் அவுட் போலர்னு கேட்டீங்கன்னா கரண் சர்மா. இவரான உண்மை மேட்சாவே
விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இவங்க வந்து ஒரு மேட்ச் கொடுத்துட்டு அதோட டிராப் பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல விக்கெட் எடுக்கலனாலும் அந்த விக்கெட்ல 4 overs 33 runs வாஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். சேம் டைம் கேமரன் கிரீன் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா 4 overs 35 போட்டு 2 wickets, அவரும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு தான் சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸ்லி விக்கெட் வாஸ் குட். 223 ஆர்சிபி நாள் அடிக்க முடியுமா நம்பிக்கை இருந்துச்சு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் அவங்களோட மேனேஜ்மெண்ட்க்கு. ஏன் சொல்லுங்க, அவங்க இதே தான் SRH கிட்ட கிட்டத்தட்ட 262 சேஸ் அந்த டார்கெட் இருந்தது பாத்தீங்களா 287, அது கிட்டத்தட்ட 262 சேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த ஒரு நம்பிக்கையோட தான் அவங்க விளையாண்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாட் அ கிரேட் ஸ்டார்ட், லைக் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபேஃபும் கோலியும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்குள்ள அந்த ஒரு நோபால் கான்ட்ரவர்சி வந்துச்சு. அண்ட் நிறைய பேர் இன்னி வரைக்குமே அது ஒரு டிபேட்டா எடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஒரு விஷயம் ப்ராக்டிகலா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்ஸ்மேனோட ஹைட்டையும் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணுது. அட் த சேம் டைம் அந்த பால் ஹர்ஷித் ராணா நம்மளுக்கு ஆன் த ஐஸ் அந்த லைவ் பார்க்கும்போது என்னப்பா அது நோபால் நெஞ்சுக்கிட்ட வருது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் வென் யூ சீ இன் ரீப்ளேல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கோலி வந்து கிரீஸுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் முன்னாடி தான் இறங்கி நின்று விளையாடுறாரு. அண்ட் மோர் ஓவர் ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் விளையாடுனதுனால மோர் ஓவர் அனதர் திங் இஸ் அந்த பால் வந்து ஸ்லோவர் பால், எப்படி இருந்தாலும் டிப் ஆகும். ஃபுல் பேஸோட போட்டுருந்தாருன்னா எடுத்துட்டு போயிருக்கும். பட் அந்த பால் ஸ்லோவர் பால்ன்றதுனால டிப் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப் லைன் கீழே தான் வருது. ஸோ ஐ தாட் தட் இஸ் அ ஃபேர் டிசிஷன். புரியுதா உங்களுக்கு? நீங்க எப்படினாலும் ஒரு 50-50 கூட சொல்லிக்கோங்களேன், நத்திங் ராங். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆப்வியஸ்லி எனக்குமே ஃபர்ஸ்ட் டேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் நெஞ்சுக்கிட்ட வருது நோபால் குத்துட்டீங்கன்னு எனக்குமே அந்த ஃபர்ஸ்டேஷன் இருந்தது. எப்படி விராட் கோலியும் வந்து பாத்தீங்கன்னா லைக் அவரோட எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகி போய் அம்பையரோட எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அது. பட் ஸ்டில் ஏன்னா இத்தனை பேர் பாக்குறாங்க, எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பாக்குறாங்க, அது ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்க கூடாது. அம்பையர் டிசிஷன் தப்போ ரைட்டோ அவுட் கொடுத்துட்டா போயிடணும், அதுதான் வந்து ரூலே. ஸோ என்ன இருந்தாலும் அவரோட டிஸ்பிளேஷரை போய் பயங்கரமா போய் காமிச்சு கத்திட்டுலாம் வந்தாரு விராட் கோலி. எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்குமே அந்த ஒரு இது இருந்தது, என்னப்பா இது பார்த்தோன்னே நோபால் தெரியுது. பட் ஒன்ஸ் நீங்க ரீப்ளேஸ் பார்க்க அவங்களோட டெக்னாலஜி வைஸ் மெஷர்மெண்ட் வைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட் வாஸ் அ ஃபேர் டிசிஷன் தான் தோணுது. இது என்னோட ஒரே கருத்து. ஓகேங்களா? ஸோ அதுவே ஒரு பிக் ப்ளோ. விராட் கோலி அவுட் ஆனதே ஒரு பிக் ப்ளோ. அண்ட் ஃபேஃபும் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஆர்சிபி வாஸ் இன் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். பட் வில் ஜாக்ஸ் சூப்பர் 55 அண்ட் ரஜத் பட்டிதாரோட சூப்பர் 52 சூப்பரா இருந்தது அந்த பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் தான் கேமை எங்கேயோ எடுத்துட்டு போச்சு. என்னன்னா இருந்தாலும் சுனில் நாராயண் நல்லா போட்டாலும் வருண் சக்கரி நல்லா போட்டாலும் சூப்பரா விளாண்டாங்க. எஸ்பெஷலி வில் ஜாக்ஸ் வந்து சூப்பரா ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போனாலும் ஒரு பக்கம் பட்டிட்டார் வந்து ஸ்பின்னர்ஸ் நறுக்கு அடிச்சாருங்க, செம்மையா விளாண்டாரு. பேக் டு பேக் அவங்க அவுட் ஆனதா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது ரசலோட ஓவர் தாங்க டேர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. கேம் அங்கதான் ஷிஃப்ட் ஆச்சு கேகேஆர் கிட்ட. அதுக்கப்புறம் சுனில் நாராயண் வந்து போடும் போது கொஞ்சம் சென்சிபிளா ஈவன் கேமரன் கிரீன் உள்ள வந்தாரு, ஒரு 6 ஒன்று விட்டாரு. அதுக்கு அடுத்த பால் சிங்கிள் ஆடி அந்த ஓவரை பார்த்து விளையாடி இருக்கலாம்ல. ஆனா அவர் அடிக்கணும்னு சொல்லி திருப்பி 2வது பால் போய் அவுட் ஆனாரு. அதே ஓவர்ல லோம்ராரோ அவுட் ஆனாரு. இட் வாஸ் அ பிரெயின் ஃபைட் மூமெண்ட். அதாவது ஒரு சேஸை ஈஸியா முடிக்க வேண்டியதை தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணாங்க ஆர்சிபி சீரியஸா. ஏன்னா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எப்படியா கையில இருக்கிற மேட்ச் எப்படியா விடுவேன்? அது என்ன ப்ராப்ளம்னா இவங்க வந்து மேட்சஸ் வின் பண்றதே கிடையாது. அதனால இப்படி ஒரு வின் பண்ற சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மைண்ட் ஸ்டெடியா இருக்க மாட்டேங்குது, கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். எப்பவுமே ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா தோக்குது ஜெயிக்குதுன்னா கூட ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்துருவாங்க இந்த மாதிரி ஸ்டேஜஸ். பட் ஒரு டீம் தோத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கையில மேட்ச் இருந்தா கூட அப்படி நழுவு விட்டுருவாங்க. அதுதான் ஆக்சுவலா ஆர்சிபி எக்ஸாக்ட்லி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேட்சப் கேம் தான். ஏன்னா தினேஷ் கார்த்திக் விளையாடிட்டு இருந்தாரு, விக்கெட்ஸ் நிறைய போயிடுச்சு. அவருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மிகப்பெரிய ஹீரோவா ஆகிறதுக்கு. ஏன்னா அவரோட செலக்ஷன் T20 வேர்ல்ட் கப்புக்கு பேர் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. பட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். சின்னசாமி ஸ்டேடியம்ல அடிக்கிற ஃப்ளோ இந்த மத்த கிரவுண்ட்ஸ்ல டிகேக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணாருன்னா அவரே ஸ்ட்ரைக் எடுத்து விளையாடணும்னு நினைச்சாரு. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரெயின் ஃபைட் மூமெண்ட். எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண் சர்மாக்கு பேட்டிங் ஆட தெரியும் மக்களே. அது தினேஷ் கார்த்திக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இருந்தாலும் அவ்வளவு பெரிய ரிஸ்க் அவர் எடுத்திருக்க வேணாம். பட் எல்லாம் விடுங்க, தினேஷ் கார்த்திக் அவுட் ஆயிட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல கிட்டத்தட்ட 20 ரன் 21 ரன் மிச்சல் ஸ்டார்க்கு கொடுத்தாரு. ஐயர் ஒரு மாதிரி யோசிச்சு தான் கொடுத்தாரு. ஏன்னா ரசலுக்கு ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்குன்னு. ஏன்னா ஒரு பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் 24 கோடிக்கு மேல கொடுத்து எடுத்திருக்கோம். ஒரு லாஸ்ட் ஓவர் 20 ரன் டிஃபெண்ட் பண்ண மாட்டாரான்னு. ஆனா சத்தியமா மொட்டமான ஓவருங்க. அதாவது ஸ்டார்க்கு நான் கூட கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இஸ் அ மேட்ச் வின்னர். ஏதாவது 1-2 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுப்பாருன்னு. பட் அந்த லாஸ்ட் ஓவர் வாஸ் டெரிபிள்ங்க. ஆன் த ஸ்லாட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஷார்ட் தேர்ட் மேன் ஷார்ட் கலி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஷார்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டீப்ல ஆளே இல்லாம நீங்க அந்த போட்டீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணா போதும். இருந்தாலும் we have to give huge credit to கரண் சர்மா. ஏன்னா அந்த ப்ரெஷர்ல அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவர் 3 6 அந்த மாதிரி டமால் அடிக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு தெரியுதா அடாடா நாயா இந்த பிளேயருக்கு போய் நீ ஸ்ட்ரைக் கொடுக்காம விளையாடிருக்கா பாரு தினேஷ் கார்த்திக். அண்ட் கிரிக்கெட் இத்தனை வருஷமா பார்த்தவங்களுக்கு கரண் சர்மா இஸ் அ குட் ஹிட்டர்ன்றது கண்டிப்பா தெரியும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்னி வரைக்குமே, எப்படி டிகே வந்து ஸ்ட்ரைக் கொடுக்காம விளையாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட் ஃப்ரம் கரண் சர்மா. அவுட் ஆஃப் நோவேர் அந்த 3 6 அடிச்சார். 2 balls 3-2 இருக்கும்போது பாத்தீங்கன்னா காட்டன் போல் ஸ்டார்க் பண்ண உருப்படியா ஒரே நல்ல விஷயம் அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டன் போல் பிடிச்சது தான். ஏன்னா அது ஒரு மேட்ச் டேர்னிங் மூமெண்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாலும் வந்து ரீசெண்டா போட்டு ரன் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா 3 runs 2 runs ஓடி அது டை ஆகி சூப்பர் ஓவர் வருமான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா குட் ஃபீல்டிங், குட் கீப்பிங் ஃப்ரம்
சால்ட். இன்ஃபேக்ட் நான் குட் ஃபீல்டிங் சொல்றேன். ஃபீல்டிங்லாம் பாலை நல்லா தான் கேதர் பண்ணாரு, ஆனா த்ரோ வந்து சரி கிடையாது, வைடா தான் எங்கேயோ போட்டாரு. பட் சால்ட்டுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும், அதை வலிச்சு எடுத்து அடிச்சதுக்கு. ஸோ எனிவே கேகேஆர் வில் பி ஹாப்பி, தே வில் பி ரியலி ஹாப்பி. பிகாஸ் லாஸ்ட் மேட்சே அவங்க ஆர்ஆரோட வின் பண்ணிருக்க வேண்டியது, ஆனால் ஜோஸ் பட்லர் அடிச்சு முடிச்சிட்டாரு, அதுவே டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. இந்த மேட்ச் கையை விட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பி ஹியூஜ்லி டிசப்பாயிண்டட். பட் எனிவே தே ஹேங் இன் தேர், வின் பண்ணிட்டாங்க, அதான் சொல்ல முடியும். ஆர்சிபி அனதர் ஹார்ட் பிரேக். இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்க்கும் எப்படி ரிமைனிங் மேட்சஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கேகேஆர் சிட்டிங் பிரிட்டி இன் நம்பர் 2 with 10 points. இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஃபில் சால்ட்டுக்கு தாங்க கொடுப்பேன். ஏன்னா அவர் தான் அந்த மொமெண்டமே செட் பண்ணாரு கேகேஆருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நரேன் வந்து தடவிட்டு இருந்தாரு, ஏன்னா ஆர்சிபி போலர்ஸ் ஒரு பிளானோட போட்டாங்க. பட் ஃபில் சால்ட்டை ஒண்ணுமே பண்ண முடியல. 13-14 பால்ல 48 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 300க்கு மேல அடிச்சு துவச்சிட்டாரு, சரியான மொமெண்டம் கொடுத்தாரு. ஸோ அதுக்காக தான் கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் அந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் சால்ட்டுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கெத்து போலர் ஆஃப் த மேட்ச். கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஆண்ட்ரூ ரசல்ங்க. 3 ஓவர் 25 ரன் 3 விக்கெட், கேம் சேஞ்சருங்க. அவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. வந்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர், வில் ஜாக்ஸ் அவுட் ஆனாரு, 300 விக்கெட் எடுத்தாரு, 2 விக்கெட்ஸ் பேக் டு பேக், ரொம்ப ரொம்ப குரூஷலா அமைஞ்சது. அப்பதான் தடுமாற ஆரம்பிச்சாங்க ஆர்சிபி. ஸோ ஹியூஜ் கிரெடிட் ஆக்சுவலா ரசலுக்கு தான் கொடுக்கணும். தட் வாஸ் கேம் சேஞ்சிங் ஸ்பெல் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ போலர் ஆஃப் த மேட்ச், கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரஸ். ஸோ த ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு நான் கரண் சர்மா கொடுப்பாங்க. ஏன்னா 4 overs 33 runs இந்த பிச்சில் சூப்பரா போட்டார். விக்கெட் எடுக்கலனாலும் எக்கனாமிக்கலா சூப்பரா போட்டாரு. பிளஸ் பேட்டிங்ல அவரோட ஹீரோயிக்ஸ் லாஸ்ட் ஓவர்ல பார்த்தோம் அகைன்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க், ஆல்மோஸ்ட் கேம் வின் பண்ணி கொடுத்திருப்பாரு ஆர்சிபிக்கு. 3 6 கிட்டத்தட்ட செமையா விளாண்டாரு, அதான் நான் சொல்ல முடியும். ஸோ we have to give huge credit to கரண் சர்மா for that. ஸோ அதனால தான் அவர் ஆல்ரவுண்டர் ஆஃப் தி அவார்டு வாங்குறாரு இந்த மேட்ச்ல. அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஒரு கேட்ச் பிடிச்சாரு பாத்தீங்களா, ரகுவன்ஷி. இது சரியான கேட்சுங்க. ஹைட்டு, அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி சும்மா ஒரு கவுடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி சரியான கேட்ச் எடுத்தாரு. ஸோ கண்டிப்பா அதுக்காகவே அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு நம்ம கேமரன் கிரீனுக்கு கொடுக்குறோம். சொதப்பல் ஆஃப் த மேட்ச். சொதப்பல் ஆஃப் த மேட்ச்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஓவர்ல 4 விக்கெட் விட்டாங்க பாத்தீங்களா ஆர்சிபி. ரசல் ஓவர்ல 2 விக்கெட் அண்ட் நரேன் ஓவர்ல 2 விக்கெட். அதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள். சரி ரசல் ஓவர்ல கூட அண்டர்ஸ்டாண்டபிள், அட்டாக் பண்ண போய் விக்கெட் வந்தது. பட் நரேனோட லாஸ்ட் ஓவர் ஜஸ்ட் நீங்க 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருந்தா கூட ரிக்வயர்ட் ரேட் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருந்தா கூட அடுத்த போலர்ஸை நீங்க அட்டாக் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆர்சிபி மிஸ் பண்ணாங்கன்றத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதுக்காக தான் சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ல நான் சொல்றேன். ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, கடைசி என்னதான் நடுவில் விக்கெட்ஸ் விட்டாலும் டிகே விளையாடுறவருக்கும் அந்த ஆப்ஷன் இருந்தது. பட் டிகே வந்து சிங்கிள் எடுக்காம அவரே ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டாரு பாத்தீங்களா. அந்த நடுவில் ஒரு 3 டாட் பால்ஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா கரண் சர்மாவுக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தா அவருமே வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி விளையாடிப்பாரு. அட்லீஸ்ட் 3-4 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அந்த ஓவர்ல. லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். இன்னைக்கு ஜஸ்ட் 1 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க ஆர்சிபி. புரியுதா உங்களுக்கு? ஸோ தினேஷ் கார்த்திக் விளையாடின அந்த டாட் பால்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ஹாண்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு புரிஞ்சது தினேஷ் கார்த்திக் சிங்கிள் ஹேண்டடா அவரை கேம் எடுத்துக்கணும்னு பார்த்தாரு. பட் அந்த மேட்ச்ல அவர் டைம் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் அது எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க. ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அந்த மூமெண்ட் தான். ஸோ கைஸ் அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.